சுவாமி சகஜானந்தா அவர்களுடைய பணியிலே மிகவும் உன்னதமாக அவர் தனது இலக்காக கொண்டது 2 பணிகளை. ஒன்று கல்வி பணி, மற்றொன்று ஆன்மீக பணி. ஆன்மீக பணி சரிவர செய்து கொண்டிருக்கின்ற வேளையிலே இந்த குழந்தைகள் எல்லாம் கல்வி கற்று மேலே வந்தால்தான் இவர்களுக்கு முறையான விடுதலை கிடைக்கும் என்ற நோக்கத்திலே ஒரு கல்வி ஸ்தாபனத்தை ஆரம்பிக்க வேண்டும் முயற்சி செய்கின்றார். ஆனால் குழந்தைகளை பள்ளிக்கு அனுப்புவதற்கு குழந்தைகளுடைய பெற்றோர்கள் யாரும் விடவில்லை. எங்களது குழந்தைகள் வேலைக்கு சென்றாலாவது அவர்கள் அரை வைத்து கஞ்சி குடிப்பார்கள், உன்னிடம் படிக்க வந்தால் அந்த குழந்தைகளுடைய பசியை யார் போக்குவது என்று பெற்றவர்கள் கேள்வி கேட்க, அப்பொழுதுதான் இவர் சிந்தனையில் உதித்தது. குழந்தைகளுடைய பசியை போக்கினால் உங்களுடைய குழந்தைகளை அனுப்புவீர்களா என்று திருப்பி கேட்கும்போது, வேற என்ன, எங்கள் பிள்ளைங்க உழைக்கத்தே வயிற்றுக்காதன, அந்த வயிற்றை பட்டினி போட்டு எப்படி எங்களால் படிக்க வைக்க முடியும் குழந்தைகளே அப்படி என்று கேட்கும்போது, உடனே உங்கள் குழந்தைகளுடைய பசியை நான் ஆற்றுகின்றேன், நீங்கள் குழந்தைகளை மட்டும் பள்ளிக்கு அனுப்புங்கள் என்று பல போராட்டங்களுக்கு பிறகு அவர்களை சம்மதிக்க வைத்து ஒரு திண்ணை பள்ளிக்கூடம் ஆரம்பித்தார். முதலில் 3 மாணவர்கள் தான் அந்த பள்ளிக்கூடத்திற்கு வந்தார்கள். அந்த பிள்ளைகளுடைய பசியை போக்குவதற்காக அங்கெங்கும் சென்று சில தனவந்தர்களிடம், பணக்காரர்களிடம், நிலப்பரப்புகளிடம் போயிட்டு ஒவ்வொருத்தவர்களிடம் சென்று நொய், அரிசி, நெல், கம்பு, கோதுமை, கேழ்வரகு இப்படியெல்லாம் தானியங்களை வாங்கி வந்து அந்த தானியங்கள் மூலயமாக கஞ்சியை வைத்து அதை குழந்தைகளுக்கு கொடுத்து குழந்தைகளுடைய பசியை ஆக்கினார். பசியை ஆற்றிய பிறகுதான் குழந்தைகள் படிக்க வேண்டும் என்ற சிந்தனையும் குழந்தைகளுக்கு வர ஆரம்பித்தது. அதன் மூலமாக தன்னுடைய பணியை விரிவுபடும் போது குழந்தைகளுடைய எண்ணிக்கையும் பெருக ஆரம்பித்தது. அத்தனை குழந்தைகளுக்கும் மீண்டும் ஒவ்வொரு கிராமமாக சென்று மக்களிடெல்லாம் கையேந்தி அந்த குழந்தைகளுடைய பசியை போக்கிதான் கல்வியை அவர் வளர்த்தார். இந்த செய்தி அப்படியே நாளுக்கு நாள் பரவி வரும்போது இந்த செய்தியானது அரசினுடைய பார்வைக்கும் சென்றது. இன்றைக்கு நாம் எல்லாம் மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தவர் காமராஜர் என்று சொல்கின்றோம். காமராஜருக்கு நிச்சயமாக நாம் எல்லோரும் கடமைப்பட்டவர்கள் தான். ஆனால் காமராஜருக்கே அந்த எண்ணத்தை தோற்றுவித்தது யார் என்றால் சாமி சகஜானந்த அடிகளாருடைய பணியை பார்த்துதான் காமராஜருக்கே அந்த எண்ணங்கள் உருவானதாக சொல்கின்றார்கள். சாமி சகஜானந்தா அவர்களுடைய பணியை கேள்விப்பட்டு காமராஜர் அவர்கள் இது எப்படி உங்களால் சாத்தியமாகிறது என்று சாமி சகஜானந்தா அவரிடம் கேட்டபோது, சாமி சகஜானந்தா, என்னுடைய குழந்தைகள் எல்லாம் கல்வி கற்க வேண்டும், கல்வி கற்றால்தான் இந்த சமுதாயம் விடுதலை பெற முடியும், அதற்கு நான் எந்த விதத்தில் வேணுமானால் நான் என்னுடைய நிலையை விட்டு இறங்கி யாரிடம் வேண்டுமானாலும் கையேந்தலாம் என்று துணிந்தேன். அந்த வகையில் என்னுடைய மக்களுடைய வாழ்வையும் வறுமையும் போக்குவதற்காக 4 பேரிடம் சென்று கையேந்தினேன். அவர்கள் கொடுத்த அரிசி பருப்பை வைத்து கஞ்சி காய்ச்சி இந்த குழந்தைகளுக்கு நான் பசியை ஆற்றி அதன் பிறகு அவருக்கு நான் கல்வியை போதித்தேன். இப்படிதான் என்னுடைய பணி தொடர்ந்து அப்படி நடைபெற்று கொண்டு வருகின்றது. அதனால் எந்த குழந்தைக்காக இருந்தாலும் வயிற்றுக்கு ஆகாரம் இடாமல் அவர்களுக்கு அறிவு பசியை தீர்க்க முடியாது என்பதை நான் தீர்க்கமாக உணர்ந்ததால் தான் இன்று என்னுடைய பணியானது இந்த அளவுக்கு விரிந்து இன்று என்னுடைய பள்ளியில் ஆயிரக்கணக்கான மாணவர்கள் படிக்கிறார் என்ற காரணம் என்னவென்றால் அந்த மதிய உணவு திட்டத்தால் தான். அந்த மதிய உணவுக்காக நான் பட்ட கஷ்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமில்லை என்று கேட்ட பிறகுதான் ராஜாஜி இந்த விஷயத்தை கேள்விப்பட்டு, அப்படி என்றால் நீங்கள் உங்களுக்கு நாங்கள் அரசாங்கத்தின் மூலமாக 52 ஏக்கர் நிலம் தருகிறோம், அந்த நிலத்தை பயன்படுத்தி அதன் மூலமாக வரக்கூடிய வருவாயை வைத்துக்கொண்டு உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் அன்னமிடுங்கள் என்று ராஜாஜி அவர்கள் 1919 கிட்டத்தட்ட 52 ஏக்கர் நிலங்களை சுவாமிக்கு தானமாக வழங்கினார். இப்படித்தான் அவருடைய தன்னுடைய மாணவர்களுக்கு வயிற்று பசியை போக்கிய பின்னர் தான் அறிவு பசிக்கு அவர் படிப்பை சொல்லிக் கொடுத்தார். இந்த செய்தி தான் காமராஜருக்கும் ஒரு உந்துதலாக இருந்தது. அதன் பிறகுதான் காமராஜரும் இந்த வழியை பின்பற்றி தன்னுடைய திட்டத்தையும் விரிவுபடுத்தினார், தனது திட்டத்தையே அமல்படுத்தினார் என்று கூட சொல்லலாம். இந்த செய்தியை கேள்விப்பட்டு மகாத்மா காந்தியடிகள் சுவாமி சகஜானந்த அடிகளாரை மிகவும் பாராட்டினார் என்பது நிச்சயமாக வரலாற்றில் யாருக்கும் தெரியாத உண்மையாக போய்விட்டது. அது மிகவும் வருந்தக்கூடியதாக இருக்கிறது. அனைத்திற்கும் முன்னோடியாக விளங்கியவர் சுவாமி சகஜானந்த அடிகளார். ஆனால் அந்த முன்னோடியினுடைய புகழ் யாருக்குமே தெரியாமல் போய்விட்டது என்பதுதான் மிகவும் வருத்தத்திற்குரிய செய்தியாக இருக்கிறது.